அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா ₹1 கோடி நிவாரணம் வழங்கப்படும் என்று டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் அறிவித்துள்ளார். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா ₹1 கோடி நிவாரணம் வழங்கப்படும் என்று டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். மேலும் விமான விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா ₹1 கோடி நிவாரணம் ஏர் இந்தியாவை நிர்வகிக்கும் டாடா குழுமம் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா ₹1 கோடி நிவாரணம் வழங்கப்படும் என்றும் டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். விமான விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா ₹1 கோடி நிவாரணம் வழங்கப்படும் என்று ஏர் இந்தியாவை நிர்வகிக்கும் டாடா குழுமம் அறிவித்துள்ளது. அந்த செய்தியினை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரம். விமான விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா ₹1 கோடி வழங்குவதாக டாடா குழுமத்தின் ஏர் இந்தியா நிர்வகிக்கக்கூடிய அந்த டாடா குழுமத்தினுடைய தலைவர் நிர்வகிக்கும் டாடா குழுமம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா ₹1 கோடி நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏர் இந்தியா நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய டாடா குழுமத்தினுடைய தலைவர் சந்திரசேகரன் இந்த தகவலை தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விமான விபத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என ஒரு தகவல் என்பது வெளியாகியிருந்தது. ஆனால் அந்த விமான விபத்துக்குள்ளாவதற்கு முன்பாக எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமாக குதித்து ஒரு நபர் உயிர் பிழைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு தகவலையும் தற்போது வெளியாகி இருக்கிறது. விமான விபத்தில் பயணி ஒருவர் உயிர் தப்பியுள்ளார் என அகமதாபாத் காவல் ஆணையர் GS மாலிக் என்பவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக விபத்துக்குள்ளான அந்த விமானத்தினுடைய 11A என்ற எண்ணில் பயணித்த ரமேஷ் என்பவர் காயங்களுடன் உயிர் தப்பி இருக்கக்கூடிய ஒரு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. விமானத்தின் எமர்ஜென்சி எக்ஸிட் எனப்படும் அவசர கால வழி மூலம் கீழே குதித்து காயங்களுடன் உயிர் தப்பியதாக அந்த தகவல் தெரிவித்திருக்கிறது. விமான விபத்தில் யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என அகமதாபாத் காவல்துறை கூறிய நிலையில் ஒருவர் உயிர் பிழைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய அதே நேரத்தில் விமான விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா ₹1 கோடி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா ₹1 கோடி நிவாரணம் வழங்கப்படும் எனவும் விமான விபத்தில் உயிரிழந்தோர்களுடைய துக்கத்தை அனுசரிக்க வேண்டும் எனவும் டாடா குழுமத்தினுடைய தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்திருந்தார். ஏர் இந்தியா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அரசிடமிருந்து டாடா குழுமத்திற்கு ஒப்படைக்கப்பட்டது. டாடா குழுமம் தான் ஏர் இந்தியாவை நிர்வகித்து வரக்கூடிய ஒரு தனியார் நிறுவனமாக இருந்து வருகிறது. இந்நிலையில அந்த விமான விபத்து என்பது ஒரு 200 பேர் பக்கம் இறந்திருப்பார்கள் என்ற ஒரு தகவல் வெளியான இருந்தாலும் ஒரே ஒருவர் மட்டும் உயிர் பிடித்திருக்கக்கூடிய ஒரு தகவல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த விமான விபத்து நடப்பதற்கு முன்பாக எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமாக அவசர கால வழியை பயன்படுத்தி ஒருவர் மட்டும் கீழே குதித்திருக்கிறார், அவர் உயிர் பிடித்திருக்கிறார் என்கின்ற தகவலை ஹைதராபாத் காவல் ஆணையர் GS மாலிக் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. விபத்துக்குள்ளான அந்த விமானத்தில் 11A என்ற இருக்கை எண்ணில் பயணித்த ரமேஷ் என்பவர் காயங்களுடன் உயிர் தப்பி இருப்பதாக அந்த தகவல் தெரிவித்திருக்கிறது. விமான விபத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெடித்து சிதறியதன் காரணமாக அதிக அளவிலான உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளிலுமே இந்த தாக்கம் ஏற்பட்டதன் காரணமாக அந்த பகுதியிலும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சிலர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிருந்த பொதுமக்களும் சிலர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் ஒரே ஒருவர் மட்டும் விமானத்தினுடைய எமர்ஜென்சி எக்ஸிட் பகுதியில் இருந்து பிரித்து காயங்களுடன் உயிர் தப்பித்திருக்கிறார் என்கின்ற அந்த தகவல் என்பது கிடைத்திருக்கிறது.